ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 1.5 கப் அளவுக்கு தோல் உளுந்து, அதாவது உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். அதை கருகிராமல் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிட்டோம். ஒரு கப் அளவுக்கு உடைச்ச கடலை, அது லேசாக சூடு வந்தால் போதும். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும். இதோட 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ மொத்தத்துக்கு நம்ம 1, அது ஒரு 1.5, அப்போ 2.5 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டி. கொஞ்சம் இனிப்பு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா தட்டிட்டு மிக்சியில் போட்டு விப்பரில் போட்டோன்னா மாதிரி தூள் ஆயிரும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஆற வச்சுருந்த உளுந்தையும் உடைச்ச கடலையும், அதாவது பொட்டு கடலையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருந்த கருப்பட்டியில் பாதியை சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டோம். அதாவது பாம்பே ரவையில் நல்லா பொடி ரவை இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நைஸ் ஆக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துட்டோம். இதை நல்லெண்ணெய் 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த நல்லெண்ணெயை புகைய நல்லா சூடு பண்ணக்கூடாது, லேசாக சூடு வரணும். அதை எடுத்து மொத்தமும் ஊற்றிடவும் கூடாது, கொஞ்சமாக ஊற்றணும். நல்லா பொறுன்னு அந்த இடத்துல நல்லா பபிள் வரும். அந்த மாதிரி வந்தால் பக்குவம் கரெக்டாக இருக்குது எண்ணெய்க்குன்னு அர்த்தம். இதை ஸ்பூனை வச்சு கிண்டணும். சூடானதில் கை வச்சிடக்கூடாது. ஸ்பூனை வச்சு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கையில் பிடிக்கிற அளவுக்கு அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ கையினால் நல்லா இறுக்கி நம்ம லட்டு, ரவை லட்டெல்லாம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறிடுச்சு. கையில் பிடிக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது. நல்லா இறுக்கி உதிர்ந்துராத அளவுக்கு பிடிச்சு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு எனக்கு 11 உருண்டை வந்தது. இப்போ கருப்பு உளுந்து உருண்டை, ஆரோக்கியமான உருண்டை ரெடி.